கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான ஞான மக்களே, இன்றைய காலை திருப்பலியை நிறைவேற்ற வருகின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் ஆன்மீகத்தின் அடித்தளங்களாக இருப்பது ஜெபமும் தவமும் தானமும். இந்த ஜெபமும் தவமும் தானமும் மத்திய நற்செய்தி 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபம் செய்தாலும் தானம் செய்தாலும் நாம் நோன்பு இருந்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மகிமைக்காக இருக்க வேண்டுமே ஒழிய நம்முடைய சுய தப்பட்டங்களுக்காக சுய லாபத்திற்காக நாம் இருக்கிற போது அது பலனளிக்காது என்கிறார். இன்றைய நற்செய்தியிலே ஸ்நாபகர்லப்பருடைய சீடர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள். வந்து, போதகரே, நீ ஸ்நாபகர்லப்பரும் அவருடைய சீடர்களும் நோன்பு இருக்கிறார்கள், உம்முடைய சீடர்களும் நீரும் நோன்பு இருப்பதில்லையே. இது எந்த சூழலில் நடக்கிறது என்றால், மத்தேயுவை லேவியாக சுங்கத்துறையில் பணியாற்றிக் கொண்டிருந்த மத்தேயுவை இயேசு தன் சீடராக இருக்க அழைக்கிறார். இயேசுவின் சீடராக இருக்க முன்வந்த மத்தேயு தன்னுடைய வீட்டிலே ஒரு விருந்து வைக்கிறார். ஆக இயேசுவும் சீடர்களும் மத்தேயுவின் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் விருந்து கொண்டாடி கொண்டிருக்கும் போது இயேசுவிடம் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். யூத பாரம்பரியத்தின்படி அவர்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பிருந்து ஜெபிப்பது வழக்கம். ஆக இது ஒரு யூதனுடைய கடமை. நாம் ஆயக்காரனும் பாவியும் ஆலயத்திற்கு ஜெபிக்க சென்ற போது அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் நிகழ்நிலை அந்த பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? வெளியே இருக்கிற அந்த ஆயக்காரனை போல அல்ல, நான் ஒவ்வொரு நாளும் கடவுளை தொழுகிறேன், வாரத்திற்கு 2 முறை நான் நோன்பு இருக்கிறேன், 10 ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். இது ஒரு யூதன் செய்ய வேண்டிய கடமை. ஆக நோன்பு என்பது, உபவாசம் இருப்பது என்பது யூதர்களுடைய சமய சடங்குகளின் சட்டமாக இருந்தது. அதை கட்டாயம் கடைபிடிக்கும் வழக்கமாக இருந்தது. ஆகவேதான் யூதர்கள் எல்லாரும் கடைபிடிக்கிறார்கள். அப்படி யூதர்கள் கடைபிடித்ததை ஸ்நாபகர்லப்பரும் அவருடைய சீடர்களும் யூதர்கள் என்ற முறையிலே கடைபிடிக்கிறார்கள். இப்பொழுது ஸ்நாபகர்லப்பருடைய சீடர்கள் இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்டதை பயன்படுத்தி இயேசு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு தருகிறார். மணமகன் திருமண வீட்டுல யாராவது நோன்பு இருப்பாங்களாப்பா? கல்யாண வீட்டுல யாராவது உபவாசம் இருப்பாங்களா? கல்யாண வீட்டுல யாராவது அழுவாங்களா? மணமகன் இருக்கிற வரைக்கும் கொண்டாட வேண்டியதானே. ஆக இயேசு வருகைக்காகத்தான், இயேசுவின் கடவுளுடைய பிரசன்னத்திற்காகத்தான், கடவுளோடு ஒன்றுபட்டு இருப்பதற்காகத்தான், கடவுளுக்கு எதிராக செய்த பாவங்களுக்காகத்தான், கடவுளுக்கு முரண்பட்டு வாழ்ந்ததை நினைத்து வருந்தித்தான், நம்முடைய வாழ்க்கையில் தவறி போனதை நினைத்துத்தான் நாம் மனம் வருந்தி நோன்பு இருக்கிறோம். ஆனால் இயேசுவே நம்மை தேடி வந்து நம் மத்தியில் இருக்கும் போது, கடவுளே மனித குலத்தோடு ஒன்றாகிவிட்ட நிலையில இயேசுவே இருக்கும் போது இயேசுவிடம் அதை கேட்டதனால் தான் சொல்லுகிறார், நான் இருக்கும் போது நீங்கள் எதற்காகவும் அழுது புலம்ப வேண்டியதில்லை, நான் உங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் கொண்டு வந்திருக்கிறேன், என்னோடு மகிழ்ந்து கொண்டாடுங்கள், இறைவன் உங்களோடு இருக்கிறதுனால் நீங்கள் இறைவனோடு இருக்கிறீர்கள் என்பது போது கொண்டாடுங்கள். மணமகன் பாடுபடுகின்ற நாள் வரும், மணமகன் உங்களை விட்டு பிரிகிற நாள் வரும். அப்பொழுது அந்த மணமகனோடு பிரசன்னமாக, அந்த மணமகன் நற்கருணையில் இருக்கிற ஆண்டவரோடு பிரசன்னமாக, அந்த மணமகனோடு நீங்கள் ஒன்றித்து செயல்பட, இந்த உலகம் உங்களை கவர்ந்து விடாமல் இருக்க, அப்பொழுது ஜெபம் தவம் நோன்பு இருக்கலாம் என்று சொல்லுகிறார். அதற்கு அழகான ஓமையை சொல்லுகிறார். யாராவது பழைய சட்டை கிழிந்து போய்விட்டால் அதில் புதிய துணியை வாங்கி ஒட்டு போடுவார்களா? காரணம், பழைய சட்டை நன்றாக துவைத்து துவைத்து சுருங்குவது நின்று போயிருக்கும், அதனுடைய சுருக்கம் இனிமேல் ஏற்படாது. ஆனால் புதிய துணியை அதில் ஒட்டு போட்டால் அந்த பழைய சட்டையையும் புதிய துணி ஒட்டு போட்டதையும் அவர்கள் துவைக்கிற போது அந்த புதிய துணி சுருங்கும். ஆகவே தையல் எடுத்துக்கொள்ளும், கிழிதல் பெரிதாகும். அதுபோலவே பழைய சித்தையில், பழைய தோல் பையில் புதிய ரசத்தை ஊற்றி வைத்தால் அது ஃபெர்மெண்டேஷன் ஆகிவிடும். எப்படி நம்முடைய மாவு ரொம்ப புளித்து விட்டால்
அது ராத்திரியிலே பொங்கி சட்டியிலிருந்து வெளிவந்துவிடும். அதற்கு பேரு தான் புளிப்பேறுதல், ஃபெர்மெண்டேஷன். அப்படிப்பட்ட ஒன்று புதிய ரசத்தை பழைய தோல்பையில் ஊற்றினால் அது புளிப்பேறி அது மிகுதியாக வரும்போது பழைய பை அதை நீங்கி நீள் தன்மையை பெற்று அதை தற்காக்காது. ஆக பழைய பையும் போய்விடும், புதிய ஒயினும் சிந்தி வீணாகிவிடும். ஆகவே பழைய சட்டங்களை கடைபிடிப்பதிலே அக்கறை கொள்வதை விட புதிய ராஜ்யத்தை, புதிய உடன்படிக்கையை, இயேசுவின் அருள் வாழ்வை, இயேசுவின் மன்னிப்பு வாழ்வை, இயேசுவின் கிருபை வாழ்வை, இயேசுவின் தாழ்ச்சி வாழ்வை, இயேசுவின் பரிசுத்த வாழ்வை, அவர் கொண்டு வந்திருக்கிற ராஜ்யத்திற்குரிய பரிசுத்த வாழ்வை தேடுங்கள், இயேசுவை தேடுங்கள். வெறுமனே சட்டங்களை கடைபிடிப்பதிலே அக்கறையோடு இல்லாமல் இயேசுவோடு இருக்கவும், இயேசுவோடு இணைந்திருக்கவும், இயேசுவின் அருளில் நிலைத்திருக்கவும் மன்றாடுங்கள் என்பதையே புதிய ரசத்தை புதிய சித்தையில் ஊற்றி வையுங்கள். புதிய பழைய துணியில் புதிய துணியை விட்டு போடாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய மறைவுரையில நாம் கேட்போம், இந்த உபவாசம் எல்லாம் விவிலியத்துல எப்படி 9 வகையான நோக்கங்களுக்காக இருக்கிறது என்பதை சுருக்கமாக நாம் கேட்டுக்கொள்ளலாம். இது நம்மை கடவுளோடு இணைக்கவும், கடவுளோடு ஒன்றிக்கவும், நாம் உபவாசம் இருக்கும்போது பசி உணவை குறித்து நமக்குள் ஒரு ஏக்கத்தை உண்டாக்கும். பசி கொடுமை, எப்பொழுது சாப்பிடலாம் என்ற ஏக்கம் வருவது போல உண்மையான நோன்பு நாம் ஆண்டவரோடு இருப்பதற்கான பசியை, ஆண்டவரோடு இருப்பதற்கான தாகத்தை ஏற்படுத்த வேண்டும். You should create a hunger for God, a hunger for spirituality என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அப்படிப்பட்ட நோக்கத்தில் செய்யத்தான் ஆண்டவர் சொன்னார். நீங்கள் நோன்பு இருக்கும் போது தலைக்கு எண்ணெய் தடவுங்கள், முகத்தை கழுவுங்கள். நீங்கள் நோன்பு இருப்பது உங்களை தேவனை தேடுவது என்பது உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் தெரியும் போது நீங்கள் நிறைய பலனை பெறுவீர்கள் என்று அப்படிப்பட்ட நோன்புக்காக, அப்படிப்பட்ட ஜெப வாழ்வுக்காக நாம் ஜெபிப்போம். நம் வாழ்க்கையிலே ஆண்டவரை தேட வேண்டும் என்ற தாகம் இல்லாமல் இருந்ததற்காக மனமருந்தி மன்னித்து கேட்போம். இந்த திருப்பலியிலும் நாம் நுணுக்கமாக வேண்டுவோம். இடைவிடா சகாய அன்னையிடம் ஜெபிப்போம். வல்லமையுள்ள அந்த தாய் தன்னுடைய பரிந்துரையால் நம் நாட்டிலிருந்தும் உலகிலிருந்தும் கொரோனா நீங்கவும், பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் விரைவில் குணமடையவும், கொலை, கொள்ளை, கற்பழிப்புகள், இழப்புகள், நோய்கள், திருடுகள் இல்லாமல் மனிதர்கள் அமைதியில் வாழவும், நாம் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில கடவுளே நமக்கு பாதுகாப்பாக இருக்கவும் உருக்கமாக மன்றாடுவோம். நம்முடைய குற்றமுறைகளை நினைத்து ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பட செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான சுத்தம் வரையாரையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்புக்குரியவர்களே, இந்த தாய் திருச்சபை போர்த்துகல் நாட்டு புனித எலிசபெத்தின் திருநாளை கொண்டாடுகிறது. மன்றாடுவோமாக. பேரிரக்கமுள்ள இறைவா, அமைதியின் காரணரும் அன்பினை விரும்புகிறவருமானவரே, பிளவுபட்டிருப்போரை ஒன்றிணைக்கும் வியர்த்துகருளினார் புனித எலிசபெத்தை அணி செய்தீரே. சனிக்கிழமை இன்று இடைவிடா சகாய அன்னையை, அந்த அன்னையின் பரிந்துரையை வேண்டி நிற்கும் பிள்ளைகளை அவருடைய பரிந்துரையால் உலகம் அமைதியையும் கொரோனாவின் பிடியிலிருந்து முழு விடுதலையையும் உம் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு அமைதியையும் பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னே நன்னிலைக்கு கொண்டு வருவேன். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 முதல் 15 வரை.
ஆண்டவர் கூறுவது, அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதில் உள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கி இருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிரிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னே நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனிரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணின்று உண்மை முளைத்தழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடி சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் நாடு எனது குரலுக்கு செவி சாய்க்கும். எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 17 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பையில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பை
வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, முன்னுரையிலே நான் நோன்பு இருப்பது அல்லது ஃபாஸ்டிங் பற்றி விவிலியத்தினுடைய ஒட்டுமொத்த விளக்கத்தையும் நோக்கத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த நோன்பு இருப்பது என்பது எல்லா மதங்களிலும் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை உபவாசம் இருப்பது பல இந்து சகோதரர்களுக்கு ஒரு ஆன்மீக பயிற்சி. ஒரு மனிதன் தன்னுடைய உடலை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய தசைகளானது இறுக்கமாக வேண்டும். அதற்கு அவன் தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். நடைபயிற்சி, ஜிம்முக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள், ஓடுகிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் தரை பயிற்சி எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் எதற்கு என்றால் உடல் பலமாக இருப்பதற்கு, ஃபார் த பிசிக்கல் ஸ்ட்ரெங்த். அதுபோல ஆன்மீக பலத்திற்கு ஆன்மீகத்தினுடைய தூண்களாக ஜெபம், தவம், தானம் இருக்கிறது. இதுவும் எல்லா மதங்களிலும் இருக்கிறது. இந்த ஜெபம், தவம், தானம் ஒருவனை ஆன்மீகவாதியாக மாற்றுகிறது, கடவுளை தேடுகிறவனாக மாற்றுகிறது. தன்னால் எதுவும் இயலாத இறைவனுடைய வல்லமையால் மட்டுமே என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்ற ஒரு மனநிலையை, ஒரு விசுவாச மனநிலையை உருவாக்குவது இந்த பரிசுத்தமான ஆன்மீக காரியங்கள். இந்த ஆன்மீக காரியங்களில் மிக மிக முக்கியமானது இந்த நோன்பு இருத்தல். ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்களும் ஸ்நாபகர்களுடைய சீடர்களும் அதிகமாக நோன்பு இருக்க, உம்முடைய சீடர்கள் நோன்பே இருப்பதில்லையே என்ற போது இயேசு அவர்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை. மணமகன் அவர்களோடு இருக்கும் போது மணமகனின் வீட்டார்கள், மணமகன் திருமணத்திற்கு வந்தவர்கள் ஏன் நோன்பு இருக்க வேண்டும் என்று சொல்வது ஒருவேளை நமக்கு எப்படி தோன்றுகிறது என்றால், இனிமேல் நோன்பு தேவையில்லை, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டுக்குரியது, நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்வது போல நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் இயேசு தந்தையினுடைய திட்டத்தை அறிய, தன்னுடைய ராஜ்ய பணியை தொடங்க, தன்னுடைய பொது வாழ்வை தொடங்கும் முன் 40 நாட்கள் வனாந்தரத்திலே அவர் உண்ணாமல் நோன்பு இருந்தார். இரவும் பகலும் ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தார். எதுவும் சாப்பிடாமல் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். ஆக இயேசு நோன்பின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்தார். ஆகவே இந்த நோன்பு என்பது நம்மை இறைவனோடு இணைப்பது. இந்த உலகத்தின் தேவைகளை பற்றியே நினைத்துக் கொண்டு நம் இதயம் இதை பற்றியே கவலைப்படுகிற போது, நம்முடைய கவலைகளை எல்லாம் நீக்க வல்ல கடவுளை பற்றி தேடுவதற்கு, அந்த கடவுளை பற்றி தாகமாக இருப்பதற்கு, கடவுளை தேடுவதற்கு ஒரே வழி ஜெபம், இறைவனோடு பேசுவதென்றால் அந்த இறைவனை தேடச் செய்வது, நம் புலன்களை கட்டுப்படுத்துவது, நம்மை தாழ்ச்சி மிக்கவர்களாக மாற்றுவது. இந்த நோன்பு என்பதை நாம் நன்றாக நம்முடைய பயிற்சியில் உணர முடியும். நான் விவிலியத்திலே நோன்பை பற்றி என்ன சொல்லி இருக்கிறது என்று கேட்பதற்காக ஒரு சில மேற்கோள்களை தேடினேன். 9 வகையான நோன்பை பற்றி நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். முதலிலே கடவுளுடைய வழிகாட்டுதலை பெறுவதற்கு, கடவுளுடைய வழிமுறைகளை பெறுவதற்கு, ஒரு மனிதன் கடவுளை நம்புகிறவன், இவ்வுலகத்தில் வாழ்கிறவன் எப்படி, எந்த நியதிப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும். நாம் தேர்வுக்கு போவதற்கு முன்பு பிள்ளைகள் படிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு வழிகாட்டுங்க, நான் படிச்சதெல்லாம் ஒழுங்கா நினைச்சு எழுதணும், படிக்கிறதுக்கு வழிகாட்டுங்க, நான் ஒரு காரியம் செய்ய போறேன் அதுக்கு எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்கிறோமே. praying for the guidance of the Holy Spirit, guidance of God. இதை நாம் விடுதலை பயணம் 34வது அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். மோசே மலை மீது ஏறி 40 நாள் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்தார். அப்படி அவர் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்த போதுதான் அவர் கடவுளுடைய 10 கட்டளைகளை அவரால் அறிய முடிந்தது, கடவுள் வெளிப்படுத்துவதை அவரால் தெரிந்து கொள்ள முடிந்தது. நாம் அதை வாசிக்க கேட்போம். அவர் அங்கே 40 பகலும் 40 இரவும் ஆண்டவருடன் இருந்தார். அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை,
மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது. பாருங்கள், அருமையாக 40 நாள் அவர் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்ததனால் கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கான வழிகாட்டுதலை 10 கட்டளைகளை பெற்றார் என்று பார்க்கிறோம். ஆக நாம் நோன்பு இருப்பது, உபவாசம் இருப்பது, கடவுள் நமக்கு என்ன வழிகாட்டுகிறார், நம் பிள்ளைகளுக்கு என்ன வழிகாட்டுகிறார் என்று இறைவனுடைய திட்டத்தை தெளிவாக அறிவதற்கு நோன்பு இருந்து ஜெபிப்பது முக்கியம் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, எஸ்ரா இறைவாக்கினர் தன்னுடைய மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். எஸ்ரா 8வது அதிகாரம் 21 23 பெரிய வார்த்தைகள், ஒரு பேராகிராஃபே இருப்பதை நான் சொல்லுகிறேன். பபிலோனில் இருந்து அடிமைகளாக வாழ்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு வருகிறார்கள். அப்படி தங்கள் சொந்த நாட்டிற்கு விடுதலையாகி போகின்ற அந்த மக்கள் பாதுகாப்போடு தைரியமாக வளமாக போகின்ற வழியிலே எங்களுக்கு பபிலோனிய அரசனிடம் போய் எங்களுக்கு படை வீரர்களை அனுப்புங்கள் என்று கேட்க வேண்டிய வெட்கத்தில் இருக்கிறோம். காரணம், நாங்கள் கடவுளே எங்களை வழிநடத்துவார், கடவுளே எதிரிகளிடமிருந்து எங்களை காப்பார் என்று நம்புகிற மக்கள். ஆகவே நாங்கள் உண்ணா நோன்பிருந்து ஜெபித்து கடவுளுடைய வல்லமையை பெறுவோம். fasting for humility. எங்களிடம் படைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தாழ்ச்சியோடு எங்களை கடவுள் காப்பார் என்ற தாழ்ச்சி என்ற அந்த புண்ணியத்தை பெறுவதற்காக எஸ்ரா இஸ்ரவேல் மக்களை நோன்பிருந்து ஜெபிக்கும்படி அழைப்பதை எஸ்ரா புத்தகம் 8வது அதிகாரம் 21 23 வரை படிக்கிறோம். இறைவாக்கினர் எசையா புத்தகம் 58வது அதிகாரம் 6வது வசனத்திலே நோன்பு என்பது வெறுமனே உணவு சாப்பிடாமல் இருப்பது அல்ல, தண்ணீர் குடிக்காமல் இருப்பது அல்ல, ஒரு மனிதனிடம் நீதிக்காக பசியோடு இருப்பது. ஆண்டவர் இயேசு அந்த பேறு பெற்றோருடைய உண்மையில் சொல்லுவாரே, நீதியின்பால் பசிதாகம் உள்ளோர் பேறு பெற்றோர் என்று. அப்படிப்பட்ட ஒன்றை பற்றி சொல்கிறார். வாசிங்க 58:6. ஆக நீதியின்பால் பசிதாகமாக இருக்கிற அந்த நிலையை பற்றி சொல்லும் போது எது உண்மையான நோன்பு, நீதிக்காக ஏக்கத்தோடு இருப்பது என்பதை பற்றி கூறுகிறார். கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணியர்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் நோன்பு அடிமை தலைகளை அகற்று உண்மையை தேடி திரிகின்ற ஜஸ்டிஸ், ஃபாஸ்டிங் ஃபார் ஜஸ்டிஸ், நீதிக்கான நோன்பு என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அதே 4வது வகை நோன்பு யோவேல் இறைவாக்கினர் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். நினிவே மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. யோனா போய் சொல்லுகிறார், நீங்கள் மனமாறவில்லை என்றால் இந்த நகரம் முழுவதும் நெருப்பு மழை பொழிந்து அழிந்து போகும், ஆகவே மனமாறி தப்பித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். ஆக இந்த யோவேல் இறைவாக்கினர் சொல்வது மனமாறி ஆண்டவரிடம் திரும்பி வர நாம் மேற்கொள்ளும் நோன்பு பற்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 5வது மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 16 18 வரை ஆண்டவர் கடவுளோடு நெருங்கி இருக்கிறார். அங்கேதான் சொல்லுகிறார், நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் முகத்தை கழுவுங்கள், தலைக்கு எண்ணெய் செய்யுங்கள், நீங்கள் நோன்பு இருந்து ஜெபிக்கின்றதை மறைவாக செய்கின்ற ஒன்றை, யாருக்கும் தெரியாமல் கடவுளுக்கு மட்டும் தெரிகின்ற ஒன்று உங்களுக்கு பலன் கொடுக்கும் என்கிறார். மத்தேயு 6:16 மற்றும் 18 வாசிக்கிறோம். 6வது வகை நோன்பை இயேசுவின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். மத்தேயு 4:2 ஆண்டவர் இயேசு 40 நாள் பாலைவனத்திலே உண்ணா நோன்பு இருந்ததை பார்க்கிறோம். படிமா 4:2 மத்தேயு. அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீ இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைமொழியில் எழுதியுள்ளதே என்றார். ஆக மோயிசன் பழைய ஏற்பாட்டிலே 40 நாட்கள் மலை மீது நோன்பிருந்து கடவுளுடைய வழிமுறைகளை கண்டுபிடித்தது போல, கடவுளுடைய வாழ்க்கைக்கான 10 கட்டளைகளை பெற்றது போல, இயேசு பாலைவனத்திலே நோன்பிருந்து தந்தையிடம் ஜெபிக்கிறார். நீர் அனுப்பிய பணியை எப்படி செய்வது, எனக்கு எப்படி வழிகாட்டுகளை கிடைக்கும், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருப்பாரா என்று தன்னுடைய ராஜ்யத்தை போதிப்பதற்கு முன்பு தந்தையிடம் அவருடைய திட்டத்தை எல்லாம் அறிந்து கொள்வதற்காக புதிய மோயிசனாக இயேசு பாலைவனத்திலே சென்று 40 நாள் உண்ணா நோன்பு இருப்பதை
நாம் மத்தேயு நற்செய்தி 4:2 வாசிக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் வருகின்ற மத்தேயு 9:14-17 இயேசு உண்மையான நோன்பு என்பது ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பது. ஆண்டவரே நெருக்கமாக இருக்கும்போது உங்கள் நோன்பு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். மணமகன் உங்களோடு இருக்கும்போது மகிழ்ந்து கொண்டாட வேண்டியது தானே. ஆக ஆண்டவருக்குள் மகிழ்வது, rejoicing in the Lord, ஆண்டவருக்குள் மகிழ்வதே ஒரு உண்மையான ஆன்மீக நோன்பு என்று சொல்லுவதை பழைய துணியில் புதிய துணியை ஒட்டு போடுவதோ, பழைய சித்தையில் புதிய ரசத்தை கொட்டுவதோ தேவையில்லை. நீங்கள் பழைய ஏற்பாட்டு சட்டங்களை எல்லாம் கட்டி எழுதி கொண்டு உண்ணான் நோன்பிருப்பதும் 10 பங்கு கொடுப்பதும் எல்லாம் முக்கியம், அதையெல்லாம் செய்துவிட்டால் நாம் மோட்சம் போய்விடலாம் என்று இருக்காதீர்கள். நீங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக இருப்பது அதை விட முக்கியம். உங்களை தேடி வந்த கடவுளை நீங்கள் தேடி அவரோடு வாழ்வது, அவருடைய போதனைப்படி இருப்பது மிக முக்கியம். சட்டங்களை நிறைவேற்றுவதனால், கடன் திருப்பலிக்கு போவதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு எந்த அளவிற்கு இருக்கிறது. புதிய திராட்சை ரசமாக இயேசு வந்திருக்கிறார். நீங்கள் புதியவர்களாக மாறினால் அந்த திராட்சை ரசம் உங்களுக்குள் தங்கும். அப்பொழுது திராட்சை ரசமும் பாழாகாது, நீங்களும் பாழாகிவிட மாட்டீர்கள் என்பதை சொல்லத்தான் புதிய சித்தையில் புதிய ரசத்தை கொட்டி வையுங்கள். புதிய வாழ்வை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நமக்கு நிறைவான வாழ்வை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அந்த வாழ்வை நாம் தேட வேண்டும் என்று குறிப்பிடுவதை பார்க்கிறோம். 8வது நோன்பு பற்றி 8வது கருத்து விவிலியத்திலே திருத்தூதர் பணி 13:3 வாசிக்கிறோம். அவர்கள் புதிய ஏற்பாட்டிலே அந்த இஸ்ராவேல் மக்களும் அல்லது கிறிஸ்தவர்கள், புதிதாக கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் அப்போஸ்தலரோடு சேர்ந்து பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையை வழிநடத்துவதற்காக அவர்கள் நோன்பிருந்து ஜெபிப்பதை பற்றி இருக்கிறது. திருத்தூதர் 13:3. அவர்கள் நோன்பிலிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய வருகையை பெற்று பணி செய்கின்ற, திருப்பணி செய்கின்ற திருத்தூதர்கள் அல்லது குருக்கள் இவர்களுக்கு நோன்பிருந்து ஜெபிப்பார்கள். நாங்கள் எல்லாம் குருவாக திருநிலைப்படுத்துவதற்கு முன்னால் 7 நாட்கள் நாங்கள் ஒருவேளை உணவு உண்ணாமல் யாரோடும் பேசாமல் 7 நாட்கள் தனிமையாக ஒரு தியானத்திலே இருக்க வேண்டும். எங்களை வழிநடத்துகிறவர் இருப்பார், நாங்கள் வெளியே வரக்கூடாது. ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் 7 நாட்கள் எங்களை வைத்து விடுவார்கள். அந்த தியானத்திலே உண்ணா நோன்பிருந்து ஜெபித்து ஆண்டவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்க சொல்வார்கள். அதுபோன்றுதான் இங்கே அந்த ஆதி திருச்சபையிலே அந்த நற்செய்தி பணிக்காக அனுப்பப்படுகிறவர்களுக்காக அந்த திருச்சபையே சேர்ந்து நோன்பிருந்து ஜெபித்து ஆவியானவருடைய வரத்தை பெற்றது என்று பார்க்கிறோம். கடைசியாக ஜெபமும் நோன்பும் அல்லது ஜெபமும் இந்த நோன்பும் எப்பொழுதும் இணைந்து செல்வது. ஜெபத்தை நோன்பிலிருந்தும் நோன்பை ஜெபத்திலிருந்தும் பிரிக்க முடியாது என்பதை லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 37வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார். ஜெபிக்கிற போது எப்படி இருந்து ஜெபிக்க வேண்டும்? நோன்பிருந்து ஜெபிப்பது, உடலை வருத்தி நாம் ஆன்மீக பலத்தை கூட்டுவது. வயிறு நிறைந்து விட்டால் தூக்கம் வரும், அல்லது ஆன்மீக தாகம் இல்லை என்றால் உடலுக்கு தூக்கம் வரும். கடவுளை தேடுகிறவர்களுக்கு தூக்கம் வராது. கடவுளை தேடுகிறவர்கள் விழிப்போடு இருப்பார்கள். ஆகவேதான் இந்த நோன்பும் ஜெபமும் எப்படி ஒன்றுபட்டு செல்ல வேண்டும் என்று லூக்கா நற்செய்தி 2:37 நாம் வாசிக்கிறோம். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். நமக்கு இது யாருன்னு தெரியுது. அன்னாள் என்ற வயது முதிர்ந்த இறைவாக்கினர் இயேசுவை காணிக்கையாக கொண்டு வரும்போது சிமியோன் என் கண்கள் மீட்பை கண்டு கொண்டனங்கிறாங்க. அப்ப அல்லும் பகலும் 84 வயது வரை கோயிலிலே ஜெபமும் தவமும் நோன்பும் இருந்து ஜெபித்தவர் என்று எழுதியிருக்கிறது. ஆக ஜெபமும் நோன்பும் அவரை கடவுளுடைய இறைவாக்கினராக, கடவுளை காண்கிறவர்களாக, இயேசு குழந்தையை பார்த்தவுடனேயே அவர் மெசியா என்று வந்தவர்களிடம் அறிவிக்கின்ற அந்த விசுவாச பார்வையை பெற்றார் என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே உடல் பலம் பெற வேண்டும் என்றால் நாம் உடல் எக்ஸசைஸ் பண்ணுகிறோம், உடல் பயிற்சிகளை மேற்கொள்கிறோம். அதுபோல ஆன்ம பலம் வேண்டும் என்றால்
தீமைகள் கஷ்டம் வருகிற போது நம்பிக்கையோடு தைரியமாக நாம் தைரியத்தோடு நம்பிக்கையோடு இருக்கவும், அந்த நம்பிக்கையோடு எந்த வழியில் சென்றால் ஆண்டவர் எனக்கு வழிகாட்டுவார் என்று தேடவும், அப்படி தேடி யார் வழியாக ஆண்டவர் செய்கிறார் என்று கண்டுபிடித்து வெற்றி அடைவதற்கு ஜெபமும் நோன்பும் நம் வாழ்க்கையில் இருக்கட்டும். நோன்புடன் கூடிய ஜெபமும் ஜெபத்துடன் கூடிய நோன்பும் நம் வாழ்க்கையில் வெற்றி பெறும். நம்முடைய ஜெபமும் நம்முடைய நோன்பும் இந்த கொரோனா தடுப்பில் வீட்டில் இருக்கிற போது வாரத்தில் ஒரு நாள் நாம் நோன்பு இருந்து உருக்கமாக ஆண்டவரிடம் வேண்டுவோம். இந்த கொரோனா நீங்க வேண்டும், நம் குடும்பங்களில் குறைகள் நீங்க வேண்டும், சாபங்கள் விலக வேண்டும், பிள்ளைகளுடைய படிப்புக்கு பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும், வேலைவாய்ப்புகள் உருவாக வேண்டும். நம் மறுபடியும் மக்களாக ஆண்டவருடைய மக்களாக ஆண்டவருக்குள் நிறைவாழ்வு பெற இந்த ஜெபத்தாலும் தவத்தாலும் நாம் இறைவளம் பெற்ற மக்களாக வாழ நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரான நாளே, புதிரான வாழ்வே எதிரான நாளே, பொழிவாகச் செய்வாய் ஆண்டவரே, உன் அருளோடு அணைப்பாய் மாமரமே. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த காலை திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு வந்த நிறைவான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் நாங்கள் மீட்படையக்கூடிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கிறீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சிமை பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகிறோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒற்றுமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகிறோம். ஆகவே வானூதர் புனிதர்களுடன் நாங்களும் வந்து சேர்ந்து பெருவின்கள் செராவின்களோடு ஒன்றாய் கூடி உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதமாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுபட மனம் வந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நோக்க நன்றி கூறி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இறை நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியமுடைய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை பரிசுத்த ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகமெல்லாம் பறந்து கிடக்கிறோம் திருச்சபைக்காகவும் உலக மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். குறிப்பாக கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும், குடும்பத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற கொரோனா நோயாளிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களுக்காக பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவரையும் ஆண்டவரை இந்த தொற்றில் இருந்தும் அவர்களுடைய எல்லா கஷ்டங்களில் இருந்தும் அவர்களுக்கு ஆறுதலை கொடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் முதல் திரு அவையை அன்பின் நிறைவை அடைய செய்தவர்களும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எல்லா சகோதர சகோதரிகளையும் இந்த கொரோனா தொற்றிலே பாதிக்கப்பட்டு இறந்து போன உன் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விண்ணக ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் குடும்பங்களில் மரித்த ஆன்மாக்களையும் நீர் உம்முடைய திரும்பும் ஒளிமிக்க திருமணி ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமைக்குரிய மரியா, அவருடைய அன்பு கணவரான கடவுள் புனித சூசையப்பர், இயேசுவின் திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குவந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றேற்று வரமுள்ள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் இந்த கொரோனா தொற்றில் இருந்தோம். அதிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஏழைகள், விவசாயிகள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், பொருளாதார வீழ்ச்சிகள், இப்படி எல்லா நிலையினரும் முழுமையான விடுதலை பெறவும் கடவுளால் இது ஈடும் அவர் இறக்கும் முன்னால் எல்லாம் சாத்தியம் என்ற விதத்தில் இரு கரம் வைத்து வானக தந்தையை நோக்கி அவருடைய இரக்கத்திற்காக வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், நோய்கள், பேய்கள், அங்ககார சக்திகள், இந்த கொரோனா என்ற கொடுமை அனைத்திலிருந்தும் உன் பிள்ளைகளுக்கு விடுதலை அளித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடர்களை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
மனமாற்றம் பெற்றவர்களாய் வாழவும், அதனால் எந்த கலக்கமும் பயமும் இல்லாமல் உம்மை பற்றி கொண்டிருக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெருமத்துக்காகவும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அப்போஸ்தலர்களுக்கும் அளிக்கிறேன். எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்களை பாராமல் நாங்கள் மீது கொண்டிருக்கிற ஆழ்ந்த விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் உலக மக்களுக்கும் ஒற்றுமையும் அமைதியும் அளித்துள்ள திருவுள் கொள்கிறாங்க. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு வாழ வைக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய அழைப்புக்கு இணங்கியவர்களாய் ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். இவ்வுலகின்படி வாழாமல் அவருடைய படிப்பினைப்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதங்களை அளிப்பேன் என்று வாக்களிக்கிறவர். அவருடைய சட்டங்கள் கடுமையானதுதான், அவருடைய போதனைகள் நமக்கு சவால் மிக்கதுதான். ஆனால் அவருடைய போதனைகள் தன்னோடு ஆசீர்வாதங்களை, அமைதியை, பேர் அமைதியை, மகிழ்ச்சியை நமக்கு உணரக்கூடியது என்பதை ஆண்டவர் வலியுறுத்தி அந்த போதனைகளை வாழ்வதற்கான வல்லமையை தருகின்ற தன்னுடைய உடலின் ரத்தத்தையும் நமக்கு உணவாக தருகிறார். இந்த திருவிருந்தில் ஆன்மீக விதத்திலே பங்கெடுக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் இதை உட்கொள்ளும் எனக்கும் உங்களுக்கும் நித்திய வாழ்வளிப்பதாக. கனவின் புனித சூசையப்பர் அருட்தலம் புதிய ஆலயத்திற்கான ஜெபம். வானக தந்தையே, அறிவனம் கடலின் புனித சூசையப்பர் பங்கின் மீதும் அருட்தலத்தின் இறை மக்கள் மீதும் பொழிந்து வரும் உமது கிருபைக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் நன்றி கூறுகின்றோம். இவ்வருட்தலத்தில் உம் மக்கள் கட்ட விரும்பும் புதிய ஆலயத்திற்கான வேண்டுதலுடனும் அது குறித்த அச்சம் பயத்துடன் உம் திருமுன் நிற்கின்றோம். எங்களோடும் என் பங்கு மக்கள் அருட்தல பக்தர்களுடனும் இந்நாள் வரை உடனிருந்து வந்துள்ளதும் இனியும் உடனிருப்பீர் என்ற உறுதியான இறை நம்பிக்கையும் எங்களை கலக்கமின்றி நம்பிக்கையுடன் புதிய ஆலய பணியில் ஈடுபட தோன்றுகிறது. நீர் எங்களுடன் இருந்து எங்களை வழிநடத்தி என் பங்கிற்கு கட்டித்தரப் போகும் அழகான ஒரு ஆலயத்திற்காக உம்மை போற்றி புகழ்கின்றோம். உம்மை பிரிந்து எங்களால் எதுவும் செய்ய இயலாது. உம்மால் எல்லாம் கூடும் என்று விசுவசிக்கின்றோம். வானக தந்தையே, வானமே கொள்ள முடியாத இறைவா, அறிவனம் கடலின் புனித சூசையப்பர் அருட்தலத்தில் என் மத்தியில் குடிகொள்ள வந்தருளும். என் மத்தியில் உருவாக்க போகும் புதிய ஆலய பணியின் மீது உமது திருக்கரம் இருப்பதாக. நல் மனதுரை பலப்படுத்தி ஆலய பணிக்கு உதவும் தாராள உள்ளத்தோரை மேம்படுத்தும். நீரே எங்கள் ஆலயத்தை கட்டி எழுப்பியருளும். ஆண்டவருக்கும் அவரது வளர்ப்பு தந்தை கடலின் புனித சூசையப்பருக்கும் வீடு கட்டும் இம்மக்களின் வீடுகளை கட்டி எழுப்போம். ஏழை மக்கள் நாங்கள் இயேசுவே, ஏழை மக்கள் நாங்கள் கட்டும் இறையினம் கடலின் புனித சூசையப்பர் உமது வளர்ப்பு தந்தை வழியாக நீர் இந்திய நாட்டையும் தமிழகத்தையும் இவ்வருட்தல பங்கு மக்கள் மற்றும் பக்தர்களையும் ஆசீர்வதிக்கும் இல்லமாக்கும். இந்த புதிய ஆலய பணி இறைவன் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வழங்கும் இறைவனின் கொடையை உணர்ந்து தாராள உள்ளத்துடன் உதவ எங்களை தோண்டியருளும். புதிய ஆலயத்திற்கு எனது காணிக்கை என் குடும்பத்தின் காணிக்கை என்று மது வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் ஆலய பணிக்கு உதவும் உடல் உழைப்பை வழங்கவும் அனைவரும் முன்வர அருள் தாரும். என்றும் எங்கள் ஆண்டவரும் மது திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அறிவனம் கடலின் புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெப உதவியினால் நாங்கள் வலுப்பெறுகிறோம். உங்களுடைய ஜெப உதவிதான் தொடர்ந்து
அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய புதிய ஆலயத்தை கட்டுகின்ற நம்பிக்கையை எங்களுக்கு தருகிறது. ஆகவே தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபத்தினால் மட்டுமே இது ஜெயமாகும் என்று உறுதியாக நான் நம்புகிறேன். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லத்தில் நீங்கள் ஜெபிக்கிற போது நீங்கள் விரும்புகின்ற இந்த கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்திலே கட்டுகின்ற புதிய ஆலய பணி வேகமாக வளர்வதற்கு கடவுளுடைய அருளும் அதற்கு தேவையான பொருளும் நமக்கு கிடைப்பதற்காக ஜெபியுங்கள். பல்வேறு நபர்கள் நாங்கள் விரைவிலே உதவி செய்கிறோம், இப்பொழுது கஷ்டமாக இருக்கிறது என்று தொலைபேசியில் என்னோடு சொல்கிறார்கள். அவருடைய கஷ்டங்களை கடவுள் உணர்வார். ஆகவே இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் நாம் ஜெபத்தின் வழியாக எப்படி இந்த கடவுளுடைய பணியை தாங்கி பிடிப்பது, நம்முடைய பல்வேறு தேவைகளோடு இதையும் ஒரு தேவையாக மாற்றுவது எப்படி, நம்முடைய பல்வேறு பிரச்சனைகளோடு அரிமளம் புதிய ஆலய பணியும் ஒரு பிரச்சனையாக சேர்த்து கொண்டு அதற்கு என்னாலான்ற சிறிய சிறிய உதவிகளை செய்து இந்த ஆலய பணியை எப்படி கட்டி ஆண்டவருடைய இல்லத்தை கட்டுவது என்று யோசியுங்கள். உங்களால் இயலும், கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்புகிற நான் இந்த புதிய ஆலய பணியை நீங்களும் தாங்கி பிடிக்க கனவின் புனித சூசையப்பருடையாகவும் இடைவிடா சகாயனை வழியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உதவி செய்ய விரும்புகிறவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி உதவி செய்யலாம், எந்த விதத்தில் உதவி செய்யலாம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்ற மக்களாய் நன்றி கூறுகின்றோம். இடைவிடா சகாயனையின் எடுத்துக்காட்டையும் எங்கள் பாதுகாவலர் கனவின் புனித சூசையப்பருடைய முன்மாதிரியும் பின்பற்றி புனித மிக்க வாழ்க்கையால் உமக்கு ஒளியம் புரியவும் இவர்களுடன் இணைந்து உம்மை நிறைவாக தேடவும் நோன்பு என்ற ஆன்மீக செயலை ஜெபம் என்ற கொடையினால் நிரப்பி உம்முடைய மாட்சியும் அருளையும் பெற்று வாழவும் எங்களுக்கு அருள் வேறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கனவின் புனித சூசையப்பருடையாக நிறைவாக ஆசீர்வதிப்பார்.